இந்த முடியை வளர்க்குனா காது கேட்கும். நீ மைக் எடுத்துட்டு கேட்டாலும் எனக்கு கேட்கும். மிஸ்டர் யோகி பாபு, சும்மாவே சீனடி சாங்க நம்ம போடுறோம். எதுங்க? சும்மாவே சீனடி சாங்க போடுறோம். சரி. இந்த முடியை வளர்க்குனா காது கேட்கும். நீங்க 2 பேரும் இப்படி வாக்கிங் போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நாங்க ஆசை. நீ மைக் எடுத்துட்டு கேட்டாலும் எனக்கு கேட்கும். முதல்ல அந்த முடியை கட்டு, மண்டை மனோகருக்கு விற்க வச்ச மாதிரி இருக்குது. நீ 4 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. என் மண்டை எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. when getting married you. இங்கிலீஷ் வராது. எப்போ கல்யாணம் உங்களுக்கு? பொண்ணு ரெடின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பாக்குறியா? என்ன மாதிரி பார்க்கணும்னு சொல்லு, நான் பார்க்கறேன். பொண்ணு மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். பொண்ணு மாதிரி இருக்கணும். அப்படியா? நைஸா ஹோம்லி கேர்லா வேணுமா? என்ன மாதிரி ஹோம்லியா வேண்டான்றீங்க? அப்போ வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டுங்கன்னா அது மாதிரி பொண்ணு இல்லை, வெளியிலயும் சுத்தலாம். அது மாதிரி இருக்கணும். வேற ஏதாவது? வேற எதுவும் வேணாமா? பொண்ணு இருந்தா போதுன்ட்டு அப்புறம் என்ன வேற நினைக்கிறேன். என்ன பார்லியாவது செய்யற? நீங்க ஸ்டார்டிங்ல இன்னமும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு முன்னாடி உங்களை நீங்க பிரசாத் ஸ்டுடியோ சைட்ல அப்படி நடந்து வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாரா, கொஞ்சம் கூட அவரோட டேட்ஸ் ஃப்ரீயா இல்லாம இவ்வளோ ஒரு ஹைட்ஸ் ரீச் பண்ணது பார்க்கும்போது ஒரு தங்கச்சியா நான் ரொம்ப 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 ப்ரௌடா ஃபீல் பண்றேன். தங்கச்சின்ற பார்த்து எனக்கு கம்முன்னு போயிடுறேன். அண்ணனை பார்த்து இறங்கி பேசியிருக்கலாம்ல ரோட்ல நடந்து போகுது. இன்னைக்கும் நீங்கள் வந்து என்னை பார்க்கலாம். அந்த பிரசாத் ஸ்டுடியோ பேக் சைடில் டீ கடையில் நின்றுப்பேன். நான் மறக்க மாட்டேன். அதனால அங்கே தான் இருப்பேன். எப்போ வேணாலும் வந்து பாருங்க. 2 பேர் டீ குடிச்சுன்னு தம் அடிப்போம். சீன் சார், ரொம்ப சந்தோஷம். நான் எந்த தொகுதியில் போனேன், நான் தலைவர்ன்றேன். நீங்கள் பேசுங்க சார். சர்க்கஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வித்தையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பஃபுனும் கோமாளியும் செய்கிற அந்த வித்தை இருக்குது பாருங்கள், அது வந்து அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த பஃபுன் தான் செய்வான். அந்த மாதிரி இந்த சப்போர்ட்டிங் ஆக்டருங்கிறது ஒவ்வொரு படத்தோட வெற்றிக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கீங்க. என்கே தியாகராஜ பாகவதர்லேருந்து நம்ம ஜெயம் ரவி மாதிரி, அருண் விஜய் மாதிரி இவங்கெல்லாம் ஹீரோ ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குன்னா, யோகி பாபு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பின்னாடி ஒரு பெரிய முயற்சி இருக்கும். அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். தாராளமாக இந்த இடத்துல ஓங்கி ஒரு தடவை கை தட்டுங்க. நான் அடுத்த ஒரு படம் காமெடி படம் பண்ணுறேன். முழுக்க காமெடினா அதில் நீங்கள் இல்லாமல் இருக்க மாட்டீங்க. அந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்குது, உனக்கு தலை நிறைய முடி இருக்குது ஆனால் உடம்பு நிறைய மூளை இருக்குது. இப்போ நீங்கள் பேசலாம். உடம்பு நிறைய மூளை இருக்கு. செம்ம டைலாக் சார். வேறு மாதிரி தெரிவிச்சுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். கோமாளி படம் பண்ணும்போது நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜெயம் ரவி சார் வந்து என்ன பண்ணுவார்னா, டைரக்டர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பார். டைரக்டர் ஜெயம் ரவி சார்கிட்ட, சார் நம்ம என்ன சீரியஸாக சொன்னாலும் அவர் என்ன கவுண்டர் போடுறாரு அப்படின்னு. என்ன ஜெயம் ரவி சார் தனியாக கூப்பிட்டு, இந்த படம் உனக்கு அவார்டு வரும், தயவு செய்து சொல்கிறத மட்டும் செய்யினாரு. தயவுசெய்து ஜெயம் ரவி சார் வந்து ஸ்டேஜுக்கு வந்தோன்னா நல்லாயிருக்கும். சாரி சார் பார்க்க. இந்த அவார்டு வர்றதுக்கு காரணம் அந்த பிரதீப் டைரக்டர், கோமாளி டைரக்டர் பிரதீப்புக்கும் ப்ரொடியூசர் வேல்ஸ் நிறுவனத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை வந்து 100 நாள் எடுத்துன்னு போனதுக்கு பப்ளிக் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். அவர் நிறைய இந்த மிமிக்ஸ்லாம் பண்ணுவாங்க, நிறையா மற்றவங்க பண்ணுற மாதிரிலாம் பண்ணி காட்டுவாங்க. அவரை மாதிரி ஏதோ நீங்கள் நடப்பீங்களாமே? யோகி மாதிரியா? இல்லை சார், அவர் வந்து உங்களை மாதிரி நடப்பாராம். அவர் எல்லாரும் மாதிரியும் நடப்பார். அவரை மாதிரி தான் யாரும் நடக்க முடியாது. அவர் நடவடிக்கை வேற மாதிரி, ரொம்ப கஷ்டம்.